ப்ரோ செதுக்கிட்டான் ப்ரோ. ஆதிக்கு தான் வேற லெவல். எங்கால வச்சுக்கிட்டு யாருமே கிடையாது தமிழாக்கி. எங்கால ஒரே ஆளுதான். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. தலைதான் சீட்ல உட்கார முடியாது. சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு கெட்டப்பும் கழட்டி விட்டாப்ல தலை. கிளைமாக்ஸ்ல தாடி வச்சுட்டு பொம்மை அவ்வளவுதான். வேற லெவல். ஒரு ஆக்ஷன் கூட சீட்ல உட்கார முடியல. எந்திரிச்சு நின்று நான் நின்றுகிட்டே தான் இருந்தேன். வட ஃபுல்லா பார்த்தா மாச தலைதான். அஜித் அஜித் கடவுள அஜித் கடவுள அஜித் எல்லாம் பாசிட்டிவ் தான் வந்து. ஒரு நெகட்டிவ் கூட வராது எங்க படத்து. இதுக்கு மேல அடுத்த 10 நாள் எங்க கலசு இல்ல. நாங்க காட்டுறோம் யார் நம்பர் 1 தமிழ் சினிமா. நாங்க காட்டுறோம். இப்போ நம்பர் 1 இங்க கட்டுறாங்களே பேனர். இப்ப நாங்க காட்டுறோம் யாரு நம்பர் 1 தமிழ் சினிமாக்கு. தரம்புற அவரை குறை சொல்ல நாங்க நவன் வச்சு போனோம். ஆனா படம் வேற லெவலு. பிஜிஎம் வேற கார வைக்கல ப்ரோ சீட்ல. ஆனா ஒரு இது கூட அஜித் ரிவிஞ்சர் இல்ல. அஜித் தான் ஃபுல்லா ரிவிஞ்சே ஏத்துறாரு. ஒரு சீட்டு கூட அந்த மாதிரி படம் அஜித் தான் ஃபுல்லா. அது காரணம் அந்த பிஜிஎம் டைரக்டர் மெயின். அஜித் டைரக்டர் எல்லாம் நல்லா பக்காவா நினைச்சாங்க. அது மேடம் சிம்ரனுக்கு எல்லாம் பக்காவா நினைச்சாங்க. சுத்தமா எனர்ஜி இல்ல ப்ரோ. சரியான படம் ப்ரோ. செம ஃபேன் ஃபீஸ்ட் ப்ரோ. இது வந்து எல்லா ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காப்ல. ஃபேன்ஸுக்கு ஃபீஸ்ட். சும்மா சொல்ற ஃபீஸ்ட் இதுன்னு சொல்லணும். இந்த மாதிரி ஏன்னா நம்ம ரொம்ப வருஷம் ஆச்சு அஜித் மாஸ் என்டர்டெய்னர்ல பார்த்து. இந்த ஒரு ஆங்கிள் ஆதிக்கு வந்து ரொம்ப வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒருத்தான படம். லைஃப் லாங் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் படம். ஓப்பனா சொன்னா மாஸ் ஹீரோ பியூர் ஃபேன்ஸ்க்காக எடுத்த ஒரு படம். நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கு அந்த பிடிக்குமா தெரியல. ஆனா ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஃபேன் ஷோல நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். என் பேர் விஜய். அஜித் ஃபேன். சூப்பரா இருந்தது படம். படம் ஹிட் ப்ரோ. படம் ஹிட். ஆதி ஹேட்ஸ் ஆஃப். பிளாஸ்ட் ப்ரோ. படம் எல்லாரும் பாருங்க. கேக்கே வேற லெவல். நல்லா இருக்கு படம். வந்து பயங்கர புளி 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 சூப்பர். பல சம்பவம் சூப்பரா இருக்கும். நல்லா பார்க்கலாம் ப்ரோ. ரிவ்யூவே வேணாம் ப்ரோ. தலை படமே மாஸ்டர் தான் ப்ரோ இருக்கும். ஏகே தமிழ் ரிட்டர்ன். பர்சோ நிறைய ரெட்ரோ சாங்ஸ் இருக்குது. எல்லாமே என்ஜாய் பண்ணுங்க. ஏகே ரிட்டர்ன் சரவணி 1000 வாரா. வேற வேற மாதிரி ப்ரோ. ஒரு ஃபேன் பாய் எப்படி இருக்கும் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எடுத்து வச்சிருக்காரு ப்ரோ. நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் படத்துல அப்படியே இருக்கு. வேற லெவல். வேற லெவல். பயங்கரம் ப்ரோ. பயங்கரம் ப்ரோ. சூப்பர் படம். வேற லெவல்ல இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண விட வேற லெவல்ல இருக்கு. 4 மணி ஷோ புக் பண்ணியாச்சு. சூப்பரா இருக்கு. வேற லெவல். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி தான் படம். வேற லெவல். சூப்பரா பண்ணிருக்காங்க. எப்படி அதெல்லாம் பண்ணல செஞ்சுட்டாங்க படத்தை. சூப்பர் படம். கண்டிப்பா ஹேட்ரிக் தான். பக்காவா இருக்கு. செம்மையா இருக்கு. தரமான ஓஜி சம்பவம் தலைவருக்கு இது வரைக்கும் பார்த்து ரொம்ப நாளா மிஸ் பண்ண சம்பவம் இருக்கான். இது வரைக்கும் தான் இது மாதிரி தலையா பாக்கணும்ட்டு செம்ம கட்டி தொண்டை போயிடுச்சு. மாஸ்டர்ல ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கிட்டாப்ல. அதுதான் வேற யாரும் கிடையாது. எல்லாமே மாஸ்டர். உடம்பு குறைக்கிறது உடம்பு குறைச்ச பாட்டு டான்ஸ் சூப்பரா அடிக்கிறாப்ல. ஸ்டண்ட் எல்லாம் அவர் ஒரிஜினலா பண்ணிக்கிறாப்ல. அதான் இந்த வயசுல ஒரிஜினலா பண்ணிக்கிறாரு. இன்னும் படம் பண்ணணும். இந்த மாதிரி 10 படமே பண்ணணும். அது எனக்கு வேணும். அது மட்டும் தான் கோரிக்கை. எங்க தலைவர்களுக்கு ஒரு 10 படம் பண்ணாருன்னா நாங்க சந்தோஷமா இருக்கும். அவர் சொன்ன மாதிரி நாங்க நல்லா இருக்கணும். அவரு நல்லா இருக்கணும். எங்களோட இருக்க மாட்டாரு. எங்க சூப்பரா பாத்தீங்க. படம் செம்ம மாசு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு தடவை கொஞ்சம் ஸ்லோ தான். செகண்ட் 5 மூமெண்ட்ஸ் ஜாஸ்தி இல்ல. ஒரு மாதிரியா போச்சு. ஆனா செகண்ட் 5 ஃபுல்லா பெரட்டி போட்டாங்க. வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. சரியான படம். ஒன் டைம் கண்டிப்பா வாட்சபிள் மூமெண்ட்ஸ். இந்த மாதிரி படம் வந்து அஜித் சாருக்கு வரணும். சும்மா தேவையில்லாம கதையை பண்றேன் மயிர பண்றேன்னு சொல்லிட்டு விடாமச்சு காலி பண்ண மாதிரி இல்லாம இந்த படம் பார்த்தா செம்ம வைப். சூப்பரா இருக்கு. ஒரு தடவை கண்டிப்பா நம்ம பார்க்கணும். 1000 கோடி வராது. கண்டிப்பா வராது. 300 கோடி கண்டிப்பா காசு பண்ணிடும். ஒரு 3-4 நாள்லயே 1000 கோடி கண்டிப்பா வராது. 1000 கோடி உள்ள எலிமெண்ட்ஸ் படத்துல இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு தெலுங்குல உள்ள பெரிய ஃபேமஸான ஆக்டர் போடல. ஹிந்தில இருந்து போடல. மலையாளத்துல இருந்து போடல. ஒரு ஸ்டாப்ல ஒன்லி தமிழ்ல வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸ் நம்பி எடுத்த படம். அதனால ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த வீக்லி ஃபுல் பண்ணிடுவாங்க. 5 நாளோட கலெக்ஷன் கண்டிப்பா 300 பேர் கண்டிப்பா பிளஸ் ஆயிரும். எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதோட சிம்ரன் வச்சு செஞ்சுட்டாங்க. செம்மையா இருக்கு. அவங்க வந்தாவே வாலியோட அந்த பிஜிஎம் போடுறாங்க. வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. 6 மாசமா ஏஐ பண்ணி கோட்ல காலி பண்ணிட்டாங்க. என்ன ஏஐ இங்க 6 மாசம் உடம்பு குறைச்சு ஒருத்தர் பண்ணிருக்காரு பாருங்க. அதுதான் தலை. இவர் தான் சுப்ரீம் ஸ்டார். அதான் வாட் இஸ் மாஸ்ன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. மியூசிக்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அதோட ரீமிக்ஸ் வச்சு செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமால ரீமிக்ஸே வரல. அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. சூப்பர் படம். அர்ஜுன் தாஸ் எதுக்கு டபுள் ஆக்ட் போட்டான்னு தெரியல. ஆனா அவரோட ரோலை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காப்ல. ஒரு ட்வின் ரோல் பண்ணிருக்காப்ல. ரொம்ப நல்லாவே பண்ணிருக்கான்னு சொல்ல முடியும். படம் வந்து கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள்.